Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard மேக்ஸில் எக்ஸைஸ் 6.8ல 4th sum. நம்மளுக்கு ரெண்டு லைன் கொடுத்து அது ரெண்டும் கோப்ளேனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் லாம்டாவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டு லைன்லேருந்து நம்மளால் ஒரு பாயிண்ட்டையும் ஒரு பேரலல் வெக்டாரையும் எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லைன்லேருந்து ஒரு பாயிண்ட் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாயிண்ட்டை x1 y1 z1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா x மைனஸ் 1. ஸோ 1ங்கிறது தான் x1 வேல்யூ. அப்புறம் y இது மைனஸ் ஆஃப் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 தான் y1 வேல்யூ. z கூட ஒன்றுமே இல்லை, அதனால் 0 தான் அந்த வேல்யூ. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு b1 b2 b3யும் வரும். b1 b2 b3ங்கிறது பேரலல் வெக்டாரோட பாயிண்ட்ஸ். அது நம்மளுக்கு டினாமினேட்டரில் இருக்கும், அதாவது 2 லாம்டா 2. இதே மாதிரி தான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் x2 y2 z2. ஸோ அதோட வேல்யூஸ் இங்கேயுமே நம்மளுக்கு ப்ளஸ் 1 இருக்கனால மைனஸ் 1 வரும், அடுத்தது மைனஸ் 1, அடுத்தது 0. ஸோ d1 d2 d3 கீழே டினாமினேட்டரில் இருக்குது, அதாவது 5 2 லாம்டா. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கோப்ளேனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கோப்ளேனாராக இருந்தால் இதோட டிட்டர்மினன்ட், அதாவது x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 b1 b2 b3 d1 d2 d3 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x2 மைனஸ் x1, அதாவது மைனஸ் 1 மைனஸ் 1 நம்மளுக்கு மைனஸ் 2 வரும். மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆகும். ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 நம்மளுக்கு 0 அப்படின்னு வரும். இதுவும் 0 இதுவும் 0. ஸோ நம்மளுக்கு இது பண்ணாலும் 0 தான் வரும். அடுத்து b1 b2 b3. ஸோ 2 லாம்டா 2 5 2 லாம்டா. இதை இது பண்ணால் நம்மளுக்கு 0 வரும். ஸோ நம்மளுக்கு இந்த ரோ மட்டும்தான். ஸோ மைனஸ் 2 லாம்டா இன்ட்டு லாம்டா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஏன்னா மீதி ரெண்டு எலமெண்ட்டும் நம்மளுக்கு 0, அதனால் நம்ம அதை பண்ணலை. ஸோ இது நம்மளுக்கு மைனஸ் 2 இங்கிட்டு கொண்டு வந்தாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். ஸோ லாம்டா மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ லாம்டா ஸ்கொயரோட வேல்யூ 4. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் லாம்டாவோட வேல்யூ என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4, அதோட வேல்யூ 2. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1, அப்புறம் b1 b2 b3 d1 d2 d3 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கிடச்சிரும். இதில் எக்ஸ் மைனஸ் இதில் நம்ம x2 y2 z2வும் எடுக்கலாம், எதை யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அதே தான் வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 y மைனஸ், ஸோ y1 வேல்யூ மைனஸ் 1, அதனால் இங்கே ப்ளஸ் 1 ஆகும். z1 வேல்யூ 0, ஸோ இங்கே z தான் வரும். b1ஓட வேல்யூ 2, இது லாம்டா, இது 2, இது 5 2 லாம்டா. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு 0 வரும். ஸோ நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று லாம்டாவோட வேல்யூ நம்மளுக்கு 2வாக இருக்கலாம், இன்னொன்று லாம்டாவோட வேல்யூ மைனஸ் 2வாக இருக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ரெண்டுக்கும் தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படியே வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் 1 லாம்டா இன்ட்டு லாம்டா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 2s are 4 வரும். அடுத்து மைனஸ் 5 ப்ளஸ் 1 2 இன்ட்டு லாம்டா 2 லாம்டாவாகும், மைனஸ் 5 2s are 10 வரும், ப்ளஸ் z இன்ட்டு 2 2s are 4 மைனஸ் 5 லாம்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஒருவேளை நம்மளுக்கு லாம்டாவோட வேல்யூ 2வாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இஃப் லாம்டா ஈக்குவல் டு 2,
2ஆக இருந்தால் இங்கே என்ன ஆகும், இது வந்து 2 ஸ்கொயர் 4 ஆகும். 4 மைனஸ் 4 0 ஆகிடும். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக எல்லாம் போயிடும். தென் இங்கே 2 இன்ட்டு 2 4. 4 மைனஸ் 10 வந்து நம்மளுக்கு மைனஸ் 6 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஆகும். ஸோ 6 இன்ட்டு y ப்ளஸ் 1. அப்புறம் இங்கேயும் நம்மளுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 10 வரும். 4 மைனஸ் 10 மைனஸ் 6 இசட்னு ஆகும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணானா 6y ப்ளஸ் 6 மைனஸ் 6z ஈக்குவல் டு 0. ஸோ நான் 6 மட்டும் காமனாக டிவைட் பண்ணானா y மைனஸ் z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ ஒருவேளை லாம்டாவோட வேல்யூ மைனஸ் 2ஆக இருந்தால் இங்கேயும் நம்மளுக்கு அதே தான் வரும். ஏன்னா மைனஸ் 2 ஸ்கொயரும் 4 தான். 4 மைனஸ் 4 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக இருக்காது. அப்புறம் இங்கே மைனஸ் 2னா இது மைனஸ் 4 ஆகும். மைனஸ் 4 மைனஸ் 10 மைனஸ் 14 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி ஸோ ப்ளஸ் 14 y ப்ளஸ் 1. இங்கே நம்மளுக்கு மைனஸ் 2னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு 4 ப்ளஸ் 10ன்னு வரும். அதாவது 14 இசட்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 14y ப்ளஸ் 14 ப்ளஸ் 14 இசட் ஈக்குவல் டு 0. ஸோ நான் 14ஆல் டிவைட் பண்ணேன்னா y ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு தான் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன்.